குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்று பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சோபகிருது வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி 10/3/2024 ஞாயிற்றுக்கிழமையாகி இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துக்கலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான ஜோதிட குறிப்பு, மேலும் இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துடலாம். இன்றைய பஞ்சாங்க நிலை: இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், இரவு 1:54 வரை. இன்றைய திதி அமாவாசை திதி, மதியம் 2:30 வரை. இன்றைய கரணம் கிம்ஸ்துகணம், மதியம் 2:30 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் சாத்தியம் நாமயோகம் மாலை 4:13 வரை. இன்றைய சுப நேரங்கள் காலை 7:30 முதல் 10 வரை, மதியம் 2 முதல் 4:30 வரை, இரவு 9 முதல் 12 வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கிரகநிலை: குரு பகவான் மேஷத்தில், கன்னியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சுக்கிரன், சனி, சந்திரன், சூரியன், 4 கிரகங்கள் கும்பராசியில் இணைவு. மீன ராசியில் புதனும் ராகுவும் இணையக்கூடிய ஒரு சூழல். புதன் நீசமாக இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இந்த நாளானது பிறக்குது. இந்த நாளுக்கு உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனா பார்த்துடலாம். முதல்ல மேசராசி. மேசராசிக்கு இது இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். பொறுப்புகள் தேடி வரக்கூடிய நாள். அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய செயலுக்கு உண்டான நல்லது ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. ஆனால் குழந்தைகள் வழி அலைச்சலும் செலவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். மனம் விரும்பி செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மனசு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் தடை தாமதங்கள் இல்லாமல் இறை அனுகிரகத்தோடு நடக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தரும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. ரிஷபராசி. ரிஷபராசி இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். லாபம், இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் ஆதாயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்னால சற்று அலைச்சலும் தேவையற்ற செலவுகளும் வரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்று நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. தொழில் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நல்லதொரு வெற்றி அப்படிங்கிறது இன்றைய நாள் உங்களால் பார்க்க முடியும். வெற்றி அப்படிங்கிறத காட்டிலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துடுது. உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஆதாயமும் பணபரமும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த கடகராசி. கடகராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வேலையில் எதிர்பாராத எதிர்ப்புகள், டென்ஷன், ப்ரெஷர் ஹரிபுரியாகவே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் ஹரிபுரியாக இருக்கணும். சுடுதண்ணி கால் ஊற்றுன மாதிரியே சுற்றிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தாலும் அந்த காரியங்களில் அவ்வளவு ஹரிபுரியாக அவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் இறுதியில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு, ஜெயிச்சிருவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த சிம்ம ராசி. மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழல் உண்டு. மேலதிகாரிகள் வயது மூத்த நபர்களையும் சொல்லிக்கிடலாம். மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கருத்து முதல்கள் வந்து போகிறதுக்கு உண்டான சூழல்கள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மனசுக்கு பிடிச்சமான சில சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் மன திருப்தியோடு இந்த நாள் உங்களுக்கு முடியும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. கன்னிராசி. கன்னிராசி நேற்றைக்கு போல இன்றைக்கும் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை
ஏற்படுத்தும் சூழலில் தான் இந்த நாள் இருக்குது. கவனமாக இருக்கணும். உங்களுடைய நடத்தை, உங்களுடைய செயல்பாடுகளில் பிறர் குறை கூறக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நாள். மொத்தத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு காரியம் தொட்டாலும். ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் தப்புன்னு சொல்கிறதுக்கு 2 பேர் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க, கூட இருக்கவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததான் துளாராசி. துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, பாருங்கள், இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளே இங்கேயும் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எதை முன்வைத்து அப்படின்னா, வேலையை முன்வைத்து கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெரிய இஷ்யூவெல்லாம் கிடையாது. அதே போல் பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பொதுஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது. வியாபாரம் விருத்தியாகவும் நல்ல மனிதர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். நல்ல வியாபாரம் அப்படிங்கிறது நல்ல லெவலில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு சின்ன சின்ன மாற்றங்களை அதுலேயும் செய்யக்கூடிய ஒரு சூழல் என்று. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு நேற்றைக்கு போல் இன்றைக்கும் திட்டம் அப்படிங்கிறது வெற்றி அடைவது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயமாகவே இருக்குது. நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அது அப்படியே தள்ளி போகுது, அது கரெக்டாக நடக்க மாட்டேது அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இருக்கும். இருந்தாலும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. சொன்ன வாங்க காப்பாற்றுறதுக்காக போராடியாவது அந்த விஷயத்தை செய்திருவீங்க. காரிய வெற்றி உண்டாகும், எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. இன்றைக்கு ஒரு ஜோதிட குறிப்பொன்று பார்த்துருவோம். இப்போ சனி பகவான், அவரை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளோ நாளாக. சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகு கேது அப்படிங்கிற கிரகங்களுக்கு உள்புறமாக எல்லா கிரகங்களும் இருக்குது. சனி மட்டும் வெளியே போயிடுச்சு. இது அச்சை விட்டு விலகிய கிரகம்னு பேர் இதுக்கு. ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகம் இருக்குது, சனி மட்டும் ராகு கேதுக்கு வெளியே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொந்த ஊரில் வளர்ச்சிக்கு வர முடியாது. எந்நேரமும் அவங்களுக்கு தொழில் சார்ந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. எந்நேரமும் அவங்களுக்கு தொழில் தான் மூச்சுக்காத்தே அப்படின்ற மாதிரி இருக்கும். வெளியில் போய் பஞ்சமுளைக்கிறதுக்கு போகிறனால சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் நல்ல டெவலப் ஆன ஜாதகங்களில் அந்த அமைப்பு இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி அந்த அமைப்பு இருந்ததுன்னா அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, அடுத்தது தனுர் ராசிக்கு பார்த்துடலாம். தனுர் ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, உங்களுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக, இதை பண்ணுனா இதுதான் நடக்கும், இதை பேசுனா இப்படி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை சரியான நேரத்தில் சரியான இடத்துல டெலிவரியும் பண்ணிடுவீங்க. மனமகிழ்ச்சி உண்டாகும். திட்டமிட்ட காரியங்கள் எந்தவித தடைகளும் இல்லாமல் நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சூரிய பகவான், அதாவது எல்லா சிவன் கோவிலில் சூரியன் வச்சுருப்பாங்க. இன்னைக்கு சூரிய வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சால சிறந்த ஒன்றாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதிகாலையில் சூரிய தரிசனம் பார்த்துருங்க, போதுமானது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்த மகர ராசி. மகர ராசி தாய் வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவுகளும் அலைச்சலும் வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. முழுமையாக துணிச்சலான செயல்பாடும் உங்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான உங்களுடைய சுகத்திற்கு தேவையான சில விஷயங்களை நீங்களாகவே செய்து கொள்ளக்கூடிய, சுய முயற்சியால் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா,
சுய முயற்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு நாள். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டங்காட்டி இந்த அளவுக்கு நம்மளுக்கு லாபம் கிடைச்சிது, இந்த காரியத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறத உணர வைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான சில மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். சில பேர் இன்றைக்கி கம்யூனிகேஷன் கேஜெட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஒரு வராத சர்டிஃபிகேட் வரும், இல்லை ஒரு மொபைலோ லேப்டாப்போ அது ஏதாவது ஸ்கின் மாற்றுறது, இல்லை ஸ்க்ரீன் கார்டு மாற்று, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்கிரேடாக செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. சகோதர வழி ஆதரவு கிடைக்கும். சகோதரத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா மீனராசி, சரி கும்பராசி பார்க்கணுமா? கும்பராசி பார்த்தாச்சு. அடுத்தது மீனம். மீனத்துக்கு எப்படி இருக்க போகுது? உங்களுடைய பேச்சுக்கு உண்டான மதிப்பு அப்படிங்கிறது உயரக்கூடிய ஒரு அற்புத நாள். குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நாள். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு அமைப்பு. தடைபட்ட பொருளாதாரம், தடைபட்ட பணம் திரும்பி உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வாளமுடன். திருச்சிற்றம்பலம்.